ரீட்டா கிளியோட கூட்டுல இருந்த தானியங்கள்ல ரீட்டா கிளி அங்க இல்லாதப்ப கோரிக்கா அவன் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல தண்ணீர் குடிக்க போயிருந்த ரீட்டா கிளி தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. கோரி, கூட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லாதப்ப உங்க கூட்டுல உள்ளதை திருடி திங்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு நீ என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட, உன்னை நான் விட மாட்டேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி கோரிக்காகத்தோட ரக்கைய கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. விடு விடு, என்ன விடு. காலுஜி, மாமாஜி, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? இந்த ரீட்டா கிளி என்னோட ரெக்கைய பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரிக்காக இப்படி கத்தின உடனே காலுக்காகவும் அவங்க மாமாவும் கோரி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. ஏய் ரீட்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவியோட ரெக்கைய பிடிப்ப? இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ரீட்டா, இவ்வளவு நாள் எங்ககிட்ட நீ மரியாதையா நடந்துகிட்ட, அதனால நாங்களும் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீ கோரிக்காகத்தோட ரெக்கைய பிடிச்சது பெரிய தப்பு. காலுக்காகத்தோட மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக வேகமா பறந்து போய் ரீட்டா கிளியை அடிக்க ஆரம்பிச்சது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு காலுக்காகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன ரீட்டா கிளி கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு மரத்து மேல உட்காந்து அழ ஆரம்பிச்சது. என்னோட கூட்டுல அந்த தானியங்களை அந்த காகங்கள் திருடி திங்குறாங்க. ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்டா என்னையே அடிச்சு விரட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்க கூடாது, இந்த காட்டை விட்டே போயிடுவோம். அம்மா அம்மா, நான் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வர்றப்ப ரீட்டா ஆண்டிய காலங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பியூட்டி சொன்னதை கேட்ட உடனே சோனா குருவி அவசர அவசரமா ரீட்டா கிளியோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி வழியில ஒரு மரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த ரீட்டா கிளிய பாத்துருச்சு. சோனா குருவி அங்க போனப்ப ரீட்டா கிளி தன்னோட கூட்ட தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரா இருந்துச்சு. சோனா, அந்த கோரிக்காக என்னோட கூட்டுல அந்த தானியங்களை திருடி தின்னுச்சு. இப்படி செய்யறது தப்பு இல்லையான்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தப்ப அங்க வந்த காலுக்காக என்ன அடிச்சிடுச்சு. இப்படியெல்லாம் பயந்து பயந்து இந்த காட்டுல வாழ எனக்கு பிடிக்கல. நான் இந்த காட்டை விட்டு போக போறேன். சோனா குருவி ரீட்டா கிளி கிட்ட எவ்வளவோ சொல்லி இந்த காட்டுலயே தங்க வைக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா சோனா குருவி சொன்ன எதையும் ரீட்டா கிளி காதுல வாங்கவே இல்ல. ரீட்டா கிளி தன்னோட கூட்ட தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பாவம் இந்த ரீட்டா கிளி, காங்கல் செஞ்ச தவறுக்கு இந்த ரீட்டா கிளி தண்டனை அனுபவிக்குது. சுந்தரவன காட்டுல இருந்து கிளம்பி போன ரீட்டா கிளி இப்போ ஒரு புது காட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த காட்டுல நிறைய பழங்களும் தானியங்களும் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல பறவைகள் யாருமே இல்ல. ரீட்டா கிளிக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிறகு ரீட்டா கிளி அங்கிருந்து ஒரு மரத்து மேல தன்னுடைய கூட்ட வச்சு அங்கேயே வாழ முடிவு பண்ணுச்சு. அந்த காகங்கள் வாழற காட்டுல இருக்கிறத விட இந்த மாதிரி யாருமே இல்லாத காட்டுல வாழறது எவ்வளவோ மேல். ரீட்டா கிளி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கமா பறந்து போன ஒரு பெரிய கழுகு ரீட்டா கிளிய பார்த்துட்டு அது கிட்டக்க போச்சு. ஏய் கிளி, உன் பேரு என்ன? நீ இந்த காட்டுக்கு எப்போ வந்த? இப்படி தன்னோட பக்கத்துல வந்து உட்காந்து தான் கிட்ட பேச ஆரம்பிச்ச கழுக பார்த்த உடனே ரீட்டா கிளி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. பாரு கிளி, என்ன பார்த்து பயப்படாத. நான் இவ்வளவு நாள் இந்த காட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நீ வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கழுகு இப்படி பேசினதை பார்த்த ரீட்டா கிளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கழுகக்கா, என் பேரு ரீட்டா. நான் சுந்தரவன காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். இப்படி ஆரம்பிச்ச ரீட்டா கிளி அந்த கழுகு கிட்ட தன்னோட கதை எல்லாத்தையும் சொல்லுச்சு. ரீட்டா, உன்னோட கதையை கேட்க ரொம்பவும் பாவமா இருக்கு. கவலைப்படாத. இந்த காட்டுல உன்னை கொடுமை பண்ண அந்த காகங்கள் மாதிரி இங்க யாருமே கிடையாது. இந்த காட்டுல நீ சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல அந்த கழுகும் ரீட்டா கிளியும் ரொம்பவும் சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. சில சமயங்கள்ல கழுகு ரீட்டா கிளிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உணவு கொடுத்துச்சு. சில சமயங்கள்ல தன்னுடைய கூட்டுக்கு வந்த அந்த கழுகுக்கு ரீட்டா கிளி இனிப்பான பழங்களை கொடுத்துச்சு. இப்படியே சில நாட்கள் ஓடுச்சு. இந்த சமயத்துல சுந்தரவன காட்டுல கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. உணவு கிடைக்காம பறவைகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. நண்பர்களே, இப்ப நம்ம காட்டுல நமக்கு உணவு கிடைக்கிறதே இல்ல. அதனால இந்த காட்டை விட்டு இப்பவே கிளம்பி ஆகணும். நம்ம காட்டுல இருந்து போன ரீட்டா கிளி இருக்கிற காட்டுல பழங்களுக்கும் தானியங்களுக்கும் பஞ்சம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால அங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சோனாகுரியோட பேச்சு கேட்ட சாகர்புரம் கிளி வாழ்ற காட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்குச்சு. ஆனா காங்கல் அந்த காட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கல. இங்க பாருங்க, நம்ம காட்டுக்கும் பக்கத்துல நிறைய காடுகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த ரீட்டா வாழ்ற காட்டுக்கு போகணும்னு நமக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நாம வேற காட்டுக்கு போகலாம். இல்ல,
நாங்க ரீட்டா கூட போய் வாழதான் ஆசைப்படுறோம். நானும் சோனா குருவியும் ரீட்டா கிளி வாழ்ற காட்டுக்கு தான் போக போறோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னா உங்களுக்கு எந்த காடு பிடிக்குதோ அங்க போங்க. பிறகு சாங்கோப்புரா, சோனா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் ரீட்டா கிளி காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. காலுஜி, அந்த ரீட்டா கிளியை நம்ம இந்த காட்டுல இருந்து அடிச்சு விரட்டிட்டோம். இப்படி எல்லாம் பண்ணன நாம அது வாழற காட்டுக்கே எப்படி போக முடியும்? ஆமா கோரி, நீ சொல்றதும் சரிதான். அந்த ரீட்டா கிளி அது வாழ்ற காட்டுக்குள்ள நம்மளை வாழ அனுமதிக்கிறது சந்தேகம்தான். ஆனா அதே சமயம் நண்பர்கள் யாரும் இல்லாம நாம மட்டும் தனியா வேற ஒரு காட்டுல போய் வாழ்றது நடக்காத காரியம். இப்படி பேசின காங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. பிறகு வேற வழி இல்லாம ரீட்டா கிளி வாழற காட்டுக்கே பறந்து போக ஆரம்பிச்சாங்க. சோனா குருவியும் சாகர்புறாவும் ரீட்டா கிளி வாழ்ந்த காட்டுக்கு போய் சேர்ந்தப்ப கழுகக்காவும் ரீட்டா கிளியும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இனிப்பான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரீட்டா, நம்ம சுந்தரவன காட்டுல இப்ப கடுமையான உணவு பஞ்சம் வந்திருக்கு. அதனாலதான் அங்க வாழ முடியாத நாங்க இந்த காட்டுல வாழலாம்னு வந்திருக்கோம். கழுகக்கா, இவங்க 3 பேரும் என்னோட நண்பர்கள். சுந்தரவன காட்டுல என் கூட வாழ்ந்தவங்க. அவங்க காட்டுல உணவு பஞ்சம் ஏற்பட்டதால இப்ப இந்த காட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. இவங்களையும் இந்த காட்டுல தங்க சொல்லலாமா? நண்பர்களே, நீங்கெல்லாம் ரீட்டா கிளியோட நண்பர்கள்னா எனக்கும் நீங்க நண்பர்கள் தான். அதனால இந்த காட்டுல நீங்க வாழறதுக்கு எந்த தடையும் இல்ல. எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா வாழலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். கழுகாக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. காங்களை பார்த்த ரீட்டா கிளிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. காகங்களே, நீங்க யாரை கேட்டுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? வெளியில போயிடுங்க. இப்பவே இந்த காட்டை விட்டு வெளியில போயிடுங்க. ரீட்டா, எங்களை மன்னிச்சிடு. நாங்க இதுக்கப்புறம் எந்த தவறும் பண்ண மாட்டோம். கூட வாழ்ந்துகிட்டு இருக்க பறவைகளுக்கு தொந்தரவு கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் எங்களையும் இந்த காட்டுல வாழ விடு. ரீட்டா சகோதரி, என்னையும் மன்னிச்சிடு. நான் நிறைய தடவை உன்னோட தானியங்களை திருடி தின்னு இருக்கேன். அப்புறம் சுந்தரவனை காட்டை விட்டு இந்த காட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நான் தான். அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். காங்கள் பேசினதையெல்லாம் கேட்ட கழுகாக்கா ரீட்டா கிளிய சுந்தரவனை காட்டை விட்டு விரட்டி விட்டது இந்த காங்கள் தான் புரிஞ்சுக்குச்சு. ரீட்டா, இந்த காகங்களை பார்க்க பாவமா இருக்கு. அதனால நீ சம்மதிச்சேன்னா சின்னதா ஒரு தண்டனையை கொடுத்து இவங்களையும் நம்ம கூட சேர்த்துப்போம். கழுகக்கா, நீங்க சொன்னீங்கன்னா நான் வேண்டாம்னா சொல்ல போறேன். இந்த காகங்கள் உண்மையிலேயே மனசு மாறி இருந்தாங்கன்னா அவங்கள இந்த காட்டுல சேர்த்துக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல. உடனே காங்கள் கிட்ட பாஞ்சு போன கழுகாக்கா அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. காகங்களே, உங்களை இப்ப நான் எதுக்கு தெரியுமா அடிச்சேன்? வலிமையான பறவைகள் தங்களை விட வலிமை குறைஞ்ச பறவைகளை அடிச்சு துன்புறுத்தவே கூடாது. நாம நம்ம வீரத்தை காமிக்கணும்னா நம்மளை விட வலிமை அதிகமுள்ள பறவைகள் கிட்ட தான் காமிக்கணும். இந்த விஷயத்த வாயால சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு தான் என்னோட ரெக்கையால சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்தது நல்லா புரிஞ்சுதா? கழுகக்கா, நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த காட்டுல நீங்க சொன்னபடி நடந்துப்பேன். ஆனா கோரிக்காகத்துக்கு தான் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இவளுக்கு வேணும்னா இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுங்க. ஐயையோ கழுகக்கா, நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா என்னோட கணவர் தான் புரியாத விஷயத்த கூட தனக்கு புரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாரு. அதனால அவருக்கு வேணும்னா இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க. காங்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசுனதை கேட்ட மற்ற பறவைகள் எல்லாம் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க.